பீகாரில் பிஜேபி சொல்லி அடிக்கிறாங்க, நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு. 2 நாள் முன்னாடி பார்த்தோம்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே லட்டு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக லட்டு தயாரிக்கிறாங்களே, சரி உண்மையாகவே வின் பண்ணுறாங்களா? சொன்னதை அப்படியே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 243 தொகுதியில் என்டிஏ கூட்டணி, பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிறது 200 தொகுதி கிட்ட வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலை நீடிச்சதுன்னா நீங்கள் வேணால் பாருங்கள், தமிழ்நாட்டிலையும் பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டியில் வின் பண்ணுவாங்க. என்னங்க காரணம்? இப்போது ராகுல் காந்தி அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் இருக்கிறாரு. நேஷ்னல் லெவலில் இந்த ஓட் சோரி விவகாரம், இப்போ சார் அந்த விஷயத்தை எதிர்த்தார். பீகாரில் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த காங்கிரஸ்க்கு ஃபேவராக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே வந்து பண்ணாங்க. இங்கேருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணார், எல்லாம் நடக்குது. ஆனால் எங்கே என்ன ஆச்சு? ஒரு நாடாண்ட கட்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, தேசிய கட்சி, கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதியை கூட பீகாரில் வந்து ஜெயிக்க முடியலன்னா என்ன பிரச்சனை காங்கிரஸ்க்கு? ஒன்றுமே புரியலைங்க. காங்கிரஸ் இவ்வளோ பெரிய பார்ட்டி, இவங்களுக்கே இந்த பிரச்சனைனா அப்போ பிஜேபி வின் பண்ணவே முடியாதா? என்னென்னா முன்னெல்லாம் எலெக்ஷன் பார்த்தோம்னா டபுள் சைடு கேம் மாதிரி இருக்கும், ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் மாதிரி இருக்கும். இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியா விசஸ் பங்களாதேஷ் கூட நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னா அதை விட கம்மியான ஒரு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுற டீம் ஒரு ஹாலாண்டு, ஸ்காட்லாண்டு லெவலில் நடந்துக்கிட்டு இருக்குங்க பீகாரில். என்னங்க இதுவும் வந்து இந்தியாவோடைய ஒரு இந்தி பேசும் ஒரு மாநிலம், அங்கே பிஜேபி மட்டும்தான் வந்து இருக்கா? இல்லை காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனை? ஒன்றுமே கணிக்க முடியலங்க. இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணணும். மிகப்பெரிய அளவில் இந்த ஓட்சோரி, இந்த சாரு பிஜேபி வந்து வாக்கு திருடுறாங்க, ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி வேலை பார்க்குறாங்க, இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன பிரச்சனை, ஐடியாலஜிக்கலாக வந்து என்ன கொண்டு வரணும், எப்படி வந்து பிஜேபியோட, அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் வந்து 234 தொகுதியிலும் வந்து இறங்கி வேலை பார்த்து ஜெயிக்க வைக்க போகிறாங்க 2026 பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது வெறும் ஒரு 5 சீட்டு ஒரு ஒன்றுமே புரியல. இப்போது காங்கிரஸோட நிலைமை வந்து அங்கேயே அப்படின்னா பீகாரில், அப்போ தமிழ்நாட்டில் எந்த லெவலில் இருக்குது? அதுதான் சொல்கிறேன். இப்போ ஆர்எஸ்எஸ் இறங்கி வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு கூட காங்கிரஸ் ஒரு பெரும் கட்சியாக கூட இறங்கி வந்து ஒர்க் பண்ணலையோ? அதுதான் எனக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. இந்த நிலை நீடிச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு நேஷ்னல் லெவலில் காங்கிரஸ் வந்து ஒரு பிஎஸ்பி இன்றைக்கி வந்து எப்படி இருக்கிறாங்க உத்தரப்பிரதேஷில், அந்த லெவலில் தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இப்படி ஒரு தோல்வி, ஒரு ஃபேஸுங்க, ஒரு ஃபேஸ். நான் என்ன நினச்சேன்னா 2021 29 ஈஸியாக வின் பண்ணிவிடுவார் ராகுல் காந்தி, பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவார் அப்படின்னு. ஆனால் போகிற போக்க பார்த்தா அதுக்கான வாய்ப்பே இருக்காது போல். ஏன்னா சிங்கிள் மெஜாரிட்டிங்க. அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவரோட கட்சி கூட பார்த்தோம்னா அதை விட பிஜேபி அதிகமான ஒரு ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது எப்படி ஒன்றுமே புரியல. உண்மையாக வந்து மோடி அலை அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி வந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்துடும், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலுமே அவங்க வந்து சொல்லி அடிக்கிறாங்க. இப்போ பாரு இந்த தாயபஸ் ஆடும்போது பின்னாடி கூட பாருங்க ஒரு குரூப் தாயபஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லி அடிப்பாங்க, இப்போ பாரு 12, இப்போ பாரு வந்து 6, இப்போ பாரு தாயம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி மோடி அடிக்கிறாரு நரேந்திர மோடிஜி. என்னங்க எவ்வளோ, அதாவது என்ன இன்டீரியர் டெப்த்தில் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா நிறைய நல்லது பண்ணிட்டாங்களாம் பிஜேபி. அதாவது ஓப்பன் டிஃபிகேஷன், அதாவது கழிப்பறை வசதி பீகாரில் இல்லைனாலும் நிறைய பேருக்கு தேடி இந்த ஸ்வச் பாரத் மூலமா கழிப்பறைகளை வந்து கட்டித்தரது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிஜேபி பண்ணது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் எனக்கு ஒன்றும் புரியல, ராகுல் காந்திஜி வந்து எவ்வளோ பிரச்சாரம்லாம் பண்ணி எதுவும் வேலைக்கு ஆகலையா? இப்போது ஒரு விஷயம் பாருங்கள், ராஷ்ட்ரிய ஜனதாதள் அந்த கட்சி தனக்கே சொன்னார் ஒரு விஷயம். நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் தேஜஸ்வி அதை சொன்னார், நான் வந்து ஒரு எஸ்சி எஸ்டிலையோ இல்லை ஒரு முஸ்லீம்ஸ் கிறிஸ்டினையோ யாரையும் வந்து டெப்டி சிஎம் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எதுக்குமே வந்து மக்கள் தயாராக இல்லை போல். அதாவது இல்லைங்க பிஜேபி தாங்க அப்படின்னு. இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலங்க. இது அதாவது ஒட்டுமொத்த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் எல்லா இடத்துலையும் பிஜேபி வின் பண்ணுவாங்க போல் ஃப்யூச்சரில், இந்த நிலை நீடித்தால். இதுக்கு முக்கியமான காரணம், சரி என்ன காரணமாக இருக்கும்? ஒரு பக்கம் நிதிஷ்குமார், இல்லைங்க போர் அடிச்சு போச்சுங்க நிதிஷ்குமாரோட ஆட்சியை பார்த்து அப்படின்றாலும் அந்த கட்சியும் பார்த்தோம்னா ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்குது. இந்த பக்கம் பிஜேபிக்கும் ஒரு பெரிய மாஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா காங்கிரஸும் வாஷ் அவுட்டு. ஸோ இதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டோடு நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா வாரிசு அரசியல். அதுவும் ஒரு காரணம் பீகாரில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம்
ருத்ரதாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கு பிஜேபியில், இதில் பீகாரில். லல்லு பிரசாத் யாதவோட பையன் தேஜஸ்வி யாதவ், அப்போ இவங்களுக்கு கூடவே நாங்கள் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தோம்னாலும் காங்கிரஸ்க்கு வாரிசு அரசியல். ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது ஒரு கட்டத்தில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது வந்து சரி பிஜேபியே ஆளட்டும், மக்களுக்கு போர் அடிக்கும் போது என்ன சூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படி நினச்சிட்டாரா என்னன்னு தெரில. கண்டிப்பாக அவங்க காங்கிரஸில் ஏதோ ரிஃபார்ம் பண்ணணுங்க. இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறது நேஷ்னல் லெவல்லையும் சரி, நேஷ்னல் லெவலில் பிஜேபியாக இருந்தாலுமே ஒரு சில ஸ்டேட்டில், அதாவது ஒரு எம்எல்ஏ பையன் ஒரு எம்பி பையன் அப்படி இருக்கிறது ஓகே. நேஷ்னல் லெவலில், ஸ்டேட் லெவலில் வாரிசு மகன்கள் அப்படின்னு வரும்பொழுது மக்களோட அதிருப்தியை தான் நான் பீகாரோட எலெக்ஷனில் நான் பார்க்குறேன். இதே பேட்டர்ன் தமிழ்நாட்டில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. கண்டிப்பாக ஆகுங்க 2026. அதுக்கு இப்போவே வந்து செக் வைக்கணும். இல்லைனா பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டியில் வின் பண்ணுவாங்க, பெரிய லெவலில் வந்து வின் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. அப்படி தான் இருக்குது போகிற போக்க பார்த்தா. ஒன் சைடு கேம் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அசால்ட்டாக அடிக்கிறாங்க. நெதர்லாண்டு, ஆலாண்டு, ஸ்காட்லாண்டு மாதிரி அடிச்சு போடுறாங்க. என்ன ஒன்றும் புரியல. நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு தெரியல. இந்த ஓட் சோரி நடக்குது, ஷேர் நடக்குது, அப்படி நடக்குது. 64 லட்சம் வாக்காளர்கள் வந்து விடுபட்டுருக்குறாங்க. இப்படியே நிறைய விஷயங்கள் நம்ம பேசினாலும் அவன் சொல்லி அடிக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. பிஜேபி வந்து அப்படி ஒரு மேசிவான வின். இது அப்படி தான் நம்ம பார்க்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை. சரி பார்க்கலாம். பீகார் நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன் ரிசல்ட்டை. ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். சரிங்க, அதாவது காங்கிரஸ் தான் வந்து ஏதோ டஃப் ஃபைட் கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜுக்காவது வந்து போட்டிருக்கலாம். அதையும் பண்ணலை. ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். அதில் வந்து மோடி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா காங்கிரஸும் வாஷ் அவுட்டு, ஜன்சுராஜும் வாஷ் அவுட்டு, எல்லாருமே வாஷ் அவுட்டு. ஒன்றுமே புரியல. போங்க, எக்ஸிட் போலெல்லாம் தாண்டி வந்து அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபி. 200 தாண்டி டச் பண்ணி போயிட்டுருக்கு. 2029 எனக்கு தெரிஞ்சு அகெயின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் போல பிரைம் மினிஸ்டர். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் இந்த வீடியோ பற்றின நீங்களாம் பீகார் எலெக்ஷனை பற்றி சொல்லுங்கள், என்ன ஏதுன்னு வந்து பார்ப்போம் கமெண்ட் செக்ஷனில். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.